நெகிரி சமிலான் புக்கிட் பிலாவில் சேதப்படுத்தப்பட்ட 14 தொலைத்தொடர்பு கோபுரங்களை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. குவாலபிலா பகுதியில் 2G மற்றும் 4G சேவைகள் பாதிக்கப்பட்டதாக ஏப்ரல் 11ஆம் தேதி செல்கம் டிஜி நிறுவனம் புகார் அளித்திருந்தது. தொடக்க கட்ட விசாரணைகள் முக்கியமான தொடர்பு சாதனங்கள் திருடப்பட்டதும் சேதப்படுத்தப்பட்டதும் கண்டறியப்பட்டது. இதனால் அருகில் உள்ள மேலும் 13 கோபுரங்களும் பாதிக்கப்பட்டன. இச்சம்பவம் காரணமாக சுமார் 1700 பயனர்கள் பல்வேறு தொலைத்தொடர்பு சேவைகளில் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் MCMC மற்றும் செல்கம் டிஜி இணைந்து உடனடி சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டதில் அனைத்து கோபுரங்களும் தற்போது முழுமையாக செயல்பாட்டில் உள்ளன. தொலைத்தொடர்பு கட்டமைப்புகளின் அருகில் சந்தேகமான செயல்பாடுகள் காணப்பட்டால் உடனடியாக போலீசுக்கு தகவல் அளிக்குமாறு பொதுமக்களை MCMC கேட்டுக்கொண்டது. இத்தகைய நாச செயல்கள் கடுமையான குற்றமாகும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 5 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். Imagine we go further than ever before. Imagine we turn bold ideas into real-world impact. Imagine we ask the questions that shape tomorrow. We don't wait for the future. We build it. This is where potential becomes progress, where thinkers become doers, where we're unleashing the change makers. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள், அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.